மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நம்ம மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். பொங்கல் பொங்குற மாதிரி உங்கள் குடும்பத்திலேயே சந்தோஷம் பொங்குறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். பொங்கலான இன்னைக்குமே பாருங்களேன், வெயில் எவ்வளவு சுட்டரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நாங்கள் பொங்கல் வச்சு கும்பிட்டுட்டோம். இன்னைக்கு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவியான நம்ம ஃபேமிலியில் என்னெல்லாம் பண்ணோன்னு பார்த்துடலாமா? இப்போ 8 மணிக்கு எப்படி வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு, ஆனால் காலையில் 5:30க்கு பாருங்களேன் எவ்வளவு ஜில்லுன்னு ரொம்பவே இருட்டாக இருக்குன்னு. இந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் எந்திரிக்க வேண்டியதாகிடுச்சு. எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டோட இன்னைக்கான கோலம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பெரிய கோலமாக போட்டு கலர் கொடுக்கணும்னு ஆசை இருந்தாலுமே கொசுங்க நம்மளை விட்டாதானே. இருந்தாலுமே இந்த கோலம் போடுறதுக்கே பார்த்தீங்கன்னா கொசுப்பட்டியை பொருத்தி வச்சு போட்டோம். கோலத்தோட ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் இருந்தது. பொங்கல்னாலே வீட்டு வாசலில் மாயிலை தோரணம் கட்டணும் தானே, அதையும் கட்டியாச்சு. அப்புறம் கன்னிப்பிள்ளை செடி, வேப்பலை, மாயிலை இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வாசலில் கட்டியாச்சு. நெக்ஸ்ட் என்ன, பொங்க வைக்க வேண்டிய வேலை தானே. பொங்கலை வச்சாச்சு, பொங்கல் பொங்க ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ பொங்கல் பொங்குறப்ப ஏதோ கிழக்கு பார்த்து பொங்கினா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு அந்த மாதிரி நடக்குமான்னு சொல்லி நாங்களுமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பொங்கல் கிழக்க பார்த்தே பொங்கிருச்சு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி பொங்கல் பொங்குற மாதிரி எல்லார் வீட்லேயும் சந்தோஷம் பொங்குறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பொங்கல் பொங்கின உடனே பச்சரிசியை போட்டு பொங்கலையும் வச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன, சாமி கும்பிட வேண்டியது தானே. சாமி கும்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணியாச்சு. எல்லா விளக்குக்கும் பார்த்தீங்கன்னா விளக்கி வச்சு திரியெல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றி பொருத்தி வச்சாச்சு. ஸோ சாமிக்கு பிரசாதம் வைக்கணும் தானே. சாமிக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லா காய்கறிலையும் பார்த்தீங்கன்னா பிரசாதமாக வச்சாச்சு. ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 3 வெஜிடபிள்ஸ் வச்சாச்சு. அப்புறம் வந்து பூ, பழம், பாக்கு எல்லாத்தையும் வச்சாச்சு. அப்புறம் இப்போ வச்ச பொங்கலையை வச்சு படைச்சாச்சு. சந்தோஷமாக பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் பொங்கலை கொஞ்சம் இலையில வச்சு மாடிக்கு கொண்டு போய் கா கா கான்னு கூப்பிட்டு காக்காக்கும் பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சாச்சு. ஒரு வழியாக அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு. அகைன் நம்ம மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.